ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சார்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே எ வெரி ஹாப்பி நியூ இயர் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த 2026 எல்லாருக்குமே அவங்கவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸும் இந்த 2026 ஃபர்ஸ்ட் டேயில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆரோக்கிய வாழ்வு வெல்னஸ் சென்டரோட ஃபர்டிலிட்டி வெல்னஸ் ப்ரோக்ராம்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நாளையிலேருந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ நீங்கள் இந்த 60 டேஸ் ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளையிலேருந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அதே சமயத்தில் ஒரு பர்சனல் ஒரு சீக்ரெட் டிப்ஸு தான் இந்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவபூர்வமான அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் விஷயங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டிங்காக குழந்தை உண்டாகிறதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம பேசிக்கான சில சாதாரணமான விஷயங்களில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம், அது நமக்கே தெரியாது. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிற இந்த மிஸ்டேக்கை இனிமேல் இந்த 2026 பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக இயற்கையாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸ் எது ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இணையும் போது பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு பற்றி தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு அப்புறமா கன்சீவ் ஆனவங்க, 10-12 இயர்ஸ்க்கு அப்புறமா கன்சீவ் ஆனவங்க, இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக சொன்ன ஒரு டிப்ஸு தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்க அனுபவபூர்வமாக அனுபவித்து சொன்ன டிப்ஸு. பட் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இதை மட்டுமே இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைக்கு பேபிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவலேஷன் டைமில் கரெக்டாக இன்டர்கோர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க மெக்கானிக்கலாக அந்த இன்டர்கோர்ஸ் அந்த அப்படிங்கிற ப்ராசஸையே ஏதோ ஒரு கடமைக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவும் இருக்காங்க. அதை இந்த 2026 நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு அப்புறமா கன்சீவ் ஆனவங்க கூட நம்மளோட வீடியோவை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டதாக சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போய் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டு அது இதுன்னு உட்காந்து வீட்டுக்கு வரும்போது நானும் டயர்டாக இருப்பேன், என்னோடய ஹஸ்பண்டும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கவே இருக்காது. சரின்னு நாங்கள் அது சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிடுவோம். சில நேரங்களில் எங்களுக்குள்ள சண்டை ஃபைட்டு கூட வரும். அதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் கடமைக்கு சரி ஓகே நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் சேர்ந்துருந்தோம். பட் அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன விஷயங்களை உணர்ந்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நாங்கள் முழுக்க எங்களோட லைஃப்பை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த 7 வருஷம் நாங்கள் தனியாக இருந்தப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த மாதிரி மெக்கானிக்கலாக இல்லாமல் அதுக்கப்புறமா தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து நாங்கள் கொஞ்சம் நேரமே ரொம்ப சீக்கிரமாகவே ஏர்லியாகவே எங்களோட டின்னரை முடிச்சுட்டு 2 பேரும் நிறைய பேச ஆரம்பித்தோம். நிறைய பேசி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தையே உண்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன், ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லா டிப்ஸும் இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதில் பண்ணுற இந்த மிஸ்டேக்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மேக்கிங்கில் ஒரு ஹாப்பியாக உருவாக வேண்டிய ஒரு கரு அந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே சேர்ந்து அந்த உண்டாகணுங்கிற கருவை கூட உண்டாக விடாமல் தடுத்துரும். அதே இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட பாடியில் நிறைய டொப்பமைன் ஹிட், அப்புறமா ஆக்சிடோசின் ஹார்மோன், லவ் ஹார்மோன் இது எல்லாமே சிக்ரீட் ஆகி உங்கள் ஹோல் பாடியிலையுமே ஹார்மோனல் பேலன்ஸ் பேலன்ஸ்டு ஆகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களையும் அறியாமல் உங்களோட பாடி அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இது நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை, தெரியறதும் இல்லை. ஸோ அதனால இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டு ஆல்ரெடி ரொம்ப மெக்கானிக்கலாக போயிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடவும் மெக்கானிக்கலாகவும்
பண்ணும்போது இன்னுமே நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டு தாங்க இருக்கும். நான் நம்மளோட நிறைய வீடியோஸில் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும், அதை நீங்கள் ஒரு பக்கம் அதுக்கு உண்டான நீங்கள் வேலைகளை பார்த்தாலும், அந்த வருஷத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கும், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை எவ்வளோ தூரம் நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த பீரியடில் உங்களோட லைஃப்பை நீங்கள் இன்னமும் எந்தெந்த விதத்துலலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தி, உங்களோட லைஃப்பை இன்னுமே அதிகமான ஒரு அழகான விஷயமா மாற்றுறதுக்கு முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் இந்த 2026 யாருமே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ரொம்ப காமாக ஒரு லவ்வபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களால் அதோட அந்த இதை கண்டிப்பாக உணரவும் முடியும். அதுக்குண்டான பலனே நிச்சயமாக தனிதாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காமான ஒரு லவ்வபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களையே அறியாமல் உங்கள் பாடியில் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸ்ஸை, அதே சமயத்தில் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகி நீங்கள் டைரெக்டாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. ஸோ இன்னுமே இந்த மெக்கானிக்கலான ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இந்த 2026 நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான நிறைய பர்சனல் டிப்ஸ், டயட் டிப்ஸ், யோகா, ஃபர்டிலிட்டி, வெல்னஸ்னு மொத்தமாக ஒரு சூப்பரான ஒரு கோச் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.